முதலிடத்துல வந்தவங்களை விட்டாங்க, ரெண்டாவது இடத்துல வந்தவங்களை விட்டாங்க, மூணாவது இடத்துல வந்தவரை பிடிச்சிட்டு வரிசை கட்டி பாராட்டிட்டு இருக்காங்க. இன்னும் சொல்ல போனா அவர் கார் ஓட்டி வெற்றி அடையல, அவருடைய குழு கார் ஓட்டி தான் இந்த மூணாவது இடத்துக்கு வந்திருக்காங்க. அதாவது அவர் மறைமுகமா சொல்ல விரும்பினது என்னன்னா, விஜய் ரசிகர்களோடு நீங்க சண்டை போடாதீங்க சொல்லியிருக்காரு. ஆனால் இவங்க கேட்க மாட்டாங்க, அதெல்லாம் வேற. என்ன இவங்களுடைய ஒரே சந்தோஷம் இந்த அடுத்தவனை காரி துப்புறத்துல தானே இருக்கு. இந்த வார்த்தையை அஜித் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தார். இந்த சோசியல் மீடியாவில் இருந்த கெட்ட வார்த்தைகள் பல இது மக்களுக்கு தெரியாமலே போயிருக்கும். இவனுக்கு தேடி பிடிச்சி கண்டுபிடிச்சி சொன்ன வார்த்தைகள் எல்லாமே இன்னைக்கு ஒரு சரித்திர பதிவேடாக மாறி இருக்கு. அவ்வளவு வார்த்தைகளை இங்கே அறிமுகப்படுத்தியிருக்கானுங்க. ஒரு பக்கம் விஜய் அரசியலுக்கு போயிட்டாரு, இனிமேல் நீங்கள் திட்டி கூட பிரயோஜனம் இல்லை. அவருடைய 69 படம் தான் அவருடைய கடைசி படம். இனி விஜய் பிடிச்சிட்டு தொங்கி எந்த பிரயோஜனமும் கிடையாது. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு நல்லவன் டிவி. நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த உலகமே இன்னைக்கு, அதாவது நேற்றுல இருந்து பார்த்தீங்கன்னா அஜித்குமார் அவர்களுடைய அந்த கார் ரேஸ் வெற்றியை கொண்டாடிட்டு இருக்காங்க. தமிழகம் மட்டும் இல்லாம உலகத்துல இருக்கக்கூடிய பல அஜித் ரசிகர்கள், அதாவது பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான அஜித் ரசிகர்கள் அவரோட வெற்றியை தங்களோட வெற்றியா நினைச்சு அவர்களுக்கு வாழ்த்தும் மரியாதையும் கொடுத்து, அதாவது விடாமுயற்சி படம் கூட இப்போ பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுன்னு சொல்லி ரிலீஸ் ஆகல, அதெல்லாம் பொருட்படுத்தாம படம் ரிலீஸ் ஆனா கூட இவ்வளவு சந்தோஷத்துல இருப்பாங்களான்னு தெரியல. ஆனா தல ரசிகர்கள் ரொம்ப சந்தோஷத்துல இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா, தமிழ் சினிமாவின் முக்கிய நட்சத்திரங்கள் மற்றும் அரசியல் தலைவர்கள்ல இருந்து எல்லாருமே திரு தல அஜித்குமாருக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு வராங்க. குறிப்பா நடிகர் மாதவன் கூட துபாய்க்கே போய் அங்க அஜித் சார் கூடவே இருந்து அவருக்கு சப்போர்ட்டிவா ஆதரவு கொடுத்தாரு. மேலும் அது மட்டும் இல்லாம ஆதிக் ரவிச்சந்திரன், ஆரவ் உள்ளிட்ட நடிகர்களும் அங்க இருந்தாங்க. மேலும் பாத்தீங்கன்னா தமிழகத்துல இருந்து பாத்தீங்கன்னா திரு கமலஹாசன் அவர்கள், ரஜினிகாந்த், மேலும் அரசியல் ரீதியா பாத்தீங்கன்னா துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், மேலும் எதிர்கட்சி தலைவர் இபிஎஸ் அவர்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா அஜித்குமாருக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. இந்த சமயத்துல பாத்தீங்கன்னா எங்கடா அஜித்தோட அதாவது இன்டர்நெட்டை எடுத்தாவே போதும், பேஸ்புக்கா இருக்கட்டும், யூடியூபா இருக்கட்டும், இன்ஸ்டாவா இருக்கட்டும், எந்த கூகுளா இருக்கட்டும், எதுக்கு போனாலுமே ட்ரெண்டிங்ல நம்பர் 1ல இருக்கிறது தல அஜித் சாரோட இந்த ரேஸ் வின்னிங் தான். இப்படி உலகமே அஜித்குமார் அவர்களை வாழ்த்தி அவரோட வெற்றியை கொண்டாடும் இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா, இந்த டவுசர் பாய்ஸ் இருக்காங்கல்ல, அதாவது இப்பதான் இந்த வீடியோ பார்த்தேன், அதனாலதான் இந்த வீடியோ பதிவு போடுறேன். இந்த வலைபேச்சுன்னு ஒரு சேனல்ல ஒரு 3 குரங்குங்க இருக்கும். அந்த குரங்குல ஒரு குரங்கோட வீடியோ இப்போ ஒரு சேனல்ல பார்த்தேன். அது என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப அஜித் சாரோட அந்த வெற்றியை கொண்டாடுற மாதிரி பேசி கடைசியா பாத்தீங்கன்னா அஜித் ஃபேன்ஸ் இன்சல்ட் பண்ற மாதிரி அந்த குரங்கு பேசியிருக்கு. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா அஜித் சார இந்த அளவுக்கு உலகமே கொண்டாடுறத அந்த ஒரு குரங்கால பொறுத்துக்க முடியல அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான ஒரு நியூஸ். மேலும் பாத்தீங்கன்னா அந்த குரங்கு வேற யாரும் இல்ல, அந்தணன் அப்படின்னு ஒரு குரங்கு வலைபேச்சில் பேசிட்டு இருக்கோம். அந்த குரங்கு தான் இந்த மாதிரி பேசியிருக்கு. மேலும் அஜித் மற்றும் விஜய் ரசிகர்களுக்கு இடையே சண்டையை மூட்டும் விதமாக பாத்தீங்கன்னா இந்த குரங்கு பேசியிருக்கு. நம்ம நிறைய இதெல்லாம் சொல்லியிருக்கோம், ஏற்கனவே நம்ம சேனல்ல வீடியோ போட்டிருக்கோம். இந்த வலைபேச்சில் இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஃபேன்ஸுக்குள்ள சண்டையை உருவாக்கி அதுல வியூஸை எடுத்துக்கிட்டு போறது, இந்த மாதிரியான எச்ச பொழப்புகள்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம சேனல்லயே ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்காதவங்க நீங்க போய் பாருங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா அஜித் சார் ரொம்ப நாளுக்கு அப்புறம், ரொம்ப வருடங்களுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மீடியாவில் ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. மேலும் அவர் துபாயில கார் ரேஸ் நடக்கிற இடத்துல இருக்கக்கூடிய ஒரு மீடியாவுக்கு பேட்டி கொடுத்தாரு. அது உலகம் ஃபுல்லா ட்ரெண்ட் ஆயிடுச்சு. மேலும் அந்த பேட்டியில என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தன்னோட ரசிகர்களை அஜித் சார் எந்த அளவுக்கு நேசிக்கிறார் அப்படிங்கிறத ஆழமா சொல்லியிருக்காரு. மேலும் நீங்க உங்களோட குடும்பத்தை பாருங்க, வீணா சண்டைக்கு போகாதீங்க, யார்கிட்டையும் சண்டை பண்ணாதீங்க, உங்களோட குடும்பம், மனைவி, அந்த மாதிரி குடும்பத்தை பார்த்துக்கிட்டு உங்களோட கல்வி, தொழில் இதை பார்த்துக்கிட்டு நீங்க வாழ்க்கையில முன்னேற வழியை பாருங்க அப்படின்னு சொல்லி தன்னோட ரசிகர்களுக்கு அவர் ஒரு அன்பான அறிவுரையை கொடுத்திருந்தாரு. இந்த அன்பான அறிவுரையை இந்த அந்தணன் அப்படிங்கிற ஒரு மங்கி என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அஜித் இந்த அறிவுரையெல்லாம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே கொடுத்திருந்தா இப்படி சோசியல் மீடியாவில் நிறைய புது புது கெட்ட வார்த்தைகள் உருவாகிறதுக்கு காரணமே பாத்தீங்கன்னா அஜித் ஃபேன்ஸ் தான். விஜய் திட்டி திட்டி இந்த மாதிரி போட்டு இது பண்ணியிருக்காங்க இத்தனை வருஷமா அப்படின்னு சொல்லி ஒரு பக்கமா நின்று சொம்படிக்கிற வேலையை கண்டிப்பா சிறப்பா பண்ணியிருக்காரு இந்த அந்தனை. அதாவது
நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இது வந்து ஒரு கோல்டு காயின் குரூப், விஜய்க்கு ஆதரவாக பேசும், அது மட்டும் இல்லாம ஃபேன்ஸுகளுக்குள்ள சண்டையை உருவாக்கும். மேலும் பாத்தீங்கன்னா இதுல வந்து அந்த நாய் வந்து விஜய் ஃபேன்ஸ் பத்தி எதுவும் பேசல, குறிப்பிட்டு அஜித் ஃபேன்ஸ் மட்டும் தான் பேசியிருக்கு. மேலும் அஜித் குமார் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா தன்னோட இந்த அறிவுரையை அவர் இப்பதான் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்றாரு. அது தப்பு. ஏன்னா வந்து பல வருஷமா பாத்தீங்கன்னா அவர் நிறைய அறிக்கையில சொல்லியிருக்காரு, நிறைய வாய்ஸ் மெசேஜ் கூட ரிலீஸ் ஆயிருக்குது. அதாவது அசல் படத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவர் வந்து சோசியல் மீடியாவை சந்திக்கிறது கிடையாது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய தடவை வந்து தன்னோட ஃபேன்ஸுக்கு வந்து அறிக்கைகள் மூலமாகவும் செய்திகள் மூலமாகவும் அவர் வந்து தன்னோட இந்த அன்பான ஒரு வேண்டுகோளை வச்சிருக்காரு. நீங்க வந்து உங்களோட குடும்பத்தை பாருங்க, தேவையில்லாம உங்க வாழ்க்கையை வீணடிக்காதீங்க, யார் பின்னாடி வராதிங்க, உங்களுக்கு வந்து என்னோட படம் பிடிச்சிருந்தா தியேட்டர்ல போய் ஒரு தடவை பாருங்க, மீதி உங்களோட குடும்பம், உங்களோட கல்வி, வேலை, இதை போய் முக்கியமா கவனம் செலுத்துங்க அப்படின்னு அவர் நிறைய தடவை சொல்லியிருக்காரு. ஆனா இந்த மங்கி அந்தணன் பாத்தீங்கன்னா அஜித் ஃபேன்ஸை இன்சல்ட் பண்ற மாதிரி இன்னைக்கு இருக்கிற பல கெட்ட வார்த்தைகளுக்கு முக்கியமான காரணம் வந்து அஜித் ஃபேன்ஸ் தான். அவங்களாலதான் பாத்தீங்கன்னா இவ்வளவு கெட்ட வார்த்தைகள் வந்து வந்திருக்குது. குறிப்பா விஜயை திட்டி இந்த மாதிரி போட்டிருக்காங்க. ஏன் விஜயோட ஃபேன்ஸு கூட தான் அஜித் ஃபேன்ஸையும் திட்டுறாங்க, இது பண்றாங்க. நீ வந்து ஒரு பொதுவான ஒரு ஊடக ஆளா இருந்தா நீ என்ன சொல்லியிருக்கணும், ரெண்டு ஃபேன்ஸுமே இந்த மாதிரி பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஆனா அது பேசுறாங்க இல்லைன்னு சொல்லல. ஆனா வந்து நீ வந்து குறிப்பிட்டு அஜித் ஃபேன்ஸை மட்டுமே மட்டம் தட்டி நீ பேசினது கண்டிப்பா கண்டிக்கத்தக்கது. இதுக்கு வந்து உனக்கு இந்த மாதிரி பதிலடிகள் வந்துகிட்டு தான் இருக்கும். ஏன்னா வந்து நீ கோல்டு காயின் பணம் இந்த மாதிரி எல்லாம் வாங்கிட்டு அவங்களுக்கு எதிராக நீ பேசுறது உன்னால முடியாத விஷயம். நீ வந்து ஆப்போசிட்ல இருக்க, அதாவது உனக்கு ஒருவேளை உங்களுக்கு பணம் வந்து எதுக்கு கொடுத்தாங்க, அஜித்தை வந்து தொடர்ந்து இழிவுபடுத்துறதுக்கு தான் கொடுத்தாங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா அவங்கள பத்தி போற செய்தியை விட தொடர்ந்து அஜித் குமார் அவர்களையும் அவருடைய ஃபேன்ஸையும் தான் நீங்க வந்து தொடர்ந்து இன்சல்ட் பண்ணி வீடியோ போட்டுட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ரோசம், சூடு, சொரணை, சோத்துல எல்லாம் உப்பு போட்டு தான் திங்குறீங்களா அப்படிங்கறது ஒரு கேள்விக்குறியா தான் இருக்குது. ஏன்னா என்ன ஜென்மம் நீ? ஏன்னா உலகமே வந்து அவரோட வெற்றியை வந்து இன்னைக்கு கொண்டாடிட்டு இருக்குது. அந்த வயிற்றுச்சல் உங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வயிற்றுச்சலா மாறி அல்சர்லாம் வர அளவுக்கு ஆயிருக்கும் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா தான் இருக்குது. ஏன்னா வந்து அவருக்கு எதிரிகள், முதுகு குத்துறவங்க எப்படி வந்து அதிகமோ அதே மாதிரி தமிழ் மீடியா அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழ்நாட்டுல நிறைய பேர் பணத்தை வாங்கிட்டு அவரோட முதுகுல குத்துனவங்க ஏராளமான பேரு. ஏன்னா அவரை பத்தி இல்லாத ஒரு விஷயத்த தப்பா போட்டு மீடியாவில் பப்ளிஷ் பண்ணி பத்திரிகையில எழுதி பணத்துக்காக, அதாவது எச்ச பணத்துக்காக வந்து சூடு சோர்ணம் இல்லாம இந்த மாதிரி பண்ண நிறைய ஜீவன்கள்ல இந்த வலைபேச்சு சேனலும் ஒண்ணு அப்படிங்கிறத மக்கள் வந்து புரிஞ்சுக்கணும். மேலும் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அஜித்தை கொண்டாடின அளவுக்கு கேப்டன் மகன் விஜய பிரபாகரன் அவரும் பாத்தீங்கன்னா PV சிந்துக்கு வந்து ஸ்பான்சரா இருந்தாரு. அப்ப வந்து இந்த கமலஹாசன், உதயநிதி ஸ்டாலின், சிவகார்த்திகேயன் எல்லாம் எங்க போனாங்க? அப்பெல்லாம் ஒரு வாழ்த்து கூட சொல்லல. இப்ப அஜித் குமார் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு ஆதாயத்திற்கு எல்லாரும் வாழ்த்து சொல்றாங்க அப்படிங்கிறாங்க. அஜித் குமாரால அவங்களுக்கு என்ன ஆதாயம் இருக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. ஆனா வந்து அஜித் குமார் அவர்கள் வந்து தன்னோட சுய சம்பாத்தியத்துல அப்பங்கப்ப யாரோட தயவும் இல்லாம சுயமா சம்பாதிச்சு, ஏன்னா அன்னைக்கு அவர்கிட்ட இந்த மாதிரி ரேஸ்ல போய் கலந்துக்கிற அளவுக்கு பணம் கிடையாது, கார் வாங்குற அளவுக்கு கூட பெரிய அளவுக்கு பணம் கிடையாது. அன்னைக்கு அவரோட சம்பளமும் அப்படிதான் கம்மியா இருந்துச்சு. இங்க இருக்கிற அந்த நியூஸ் சேனல்களும் பத்திரிகைகளும் பாத்தீங்கன்னா அவருக்கு வேண்டும்னே பாத்தீங்கன்னா பணத்தை வாங்கிட்டு நெகட்டிவான ஒரு பப்ளிசிட்டியா உருவாக்குனாங்க. இது எல்லாம் கடந்து ஒரு தனி மனிதனாக தன்னோட சொந்த உழைப்புல பணத்தை சம்பாதிச்சு கோடிக்கணக்கான ரசிகர்களை சம்பாதிச்சு இன்னைக்கு தன்னோட ஃபேஷனா நினைக்கக்கூடிய அந்த ரேஸ்ல போய் ஒரு மனுஷன் ஜெயிச்சு 3வது இடம் வந்திருக்காரு அப்படிங்கிறத நினைக்கும் போது எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்குது. அதனால வந்து அவரை வந்து உலகமே கொண்டாடுது. இந்த மங்கி அந்தணன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல் இடம் 2வது இடம் ஜெயிச்சவங்க கூட அந்த அளவுக்கு கொண்டாடல, 3வது இடம் வந்தவருக்கு இந்த அளவுக்கு ஒரு கொண்டாட்டமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேவலமான ஒரு பேச்சு பேசியிருக்காரு. அதாவது 24 hours ரேஸ்னு அதுக்காக பயணிச்சு அதுக்காக வாழ்றவன் அதுல வந்து நிறைய கலந்துருக்காங்க. அதாவது 3/4 பேர் பாத்தீங்கன்னா அந்த ரேஸ்ல இருக்கிறவங்க எல்லாமே ரேஸுக்காகவே உழைச்சி வரவங்க, சிறு வயதுல இருந்தே பாத்தீங்கன்னா ரேஸுக்காக பயிற்சி எடுத்து வந்தவங்க. ஆனா திரு அஜித் குமார் அவர்கள் வந்து தன்னோட சொந்த உழைப்பினால, சொந்த முயற்சினால அப்ப பண்ண முடியாத அந்த சாதனைய பல வருஷம் சினிமாவில் இருந்து சம்பாதிச்சு திடீர்னு உள்ள வந்து 3வது இடம் வந்திருக்காரு. இது வந்து கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய சாதனை. இத வந்து ஒரு கொச்சை சொல்லக்கூடிய ஒன்ன மாதிரி எச்ச நாய்களுக்கு இதோட வெற்றியோட அந்த கொண்டாட்டம் வந்து உங்களுக்கு எல்லாம் புரியாது. மேலும் இந்த அந்தணன், பிஸ்மி, இந்த வலைபேச்சை சேர்ந்த இந்த மங்கீஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா
அஜித் குமாருக்கும் அவரோட ரசிகர்களுக்கும் ஒரு கெட்ட பெயரை, ஒரு அவமதிப்பை உண்டாக்கும் வகையில தான் தொடர்ந்து வீடியோக்கெல்லாம் போட்டுட்டு வராங்க. மேலும் அது மட்டும் இல்லாம இவர்களுக்கு வந்து அஜித் குமார் அப்படிங்கிற ஒரு மனிதனோட வெற்றி வந்து பாத்தீங்கன்னா எங்கேயோ உள்ள வயிற்றுல வந்து நல்லா எரிஞ்சு அல்சர் ஆயிருக்கும் போல. முதல்ல போயிட்டு நல்லா வந்து அந்த புண்ணுலாம், வயிற்றுல இருக்கிற புண்ணுலாம் நல்லா ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா போயிட்டு காலையில வெறும் வயிற்றுல மோர் கொஞ்சம் சாப்பிட்டு இந்த ஜெலுசில், டைஜின் இந்த மாதிரி இந்த ஸ்டொமக் அல்சருக்கு சில மருந்து மாத்திரைகள் இருக்குது, அதெல்லாம் நீங்க வாங்கி யூஸ் பண்ணுங்க. அப்ப கூட உங்களுக்குலாம் அந்த வயிற்றுச்சல் வந்து சரியாகாது அப்படிங்கிறது தான் ஒரு உண்மை. சரி, என்னமோ உங்களை மாதிரி ஈத்தர கட்ட எச்ச நாய்களுக்கு இவரோட அந்த வெற்றியோட அந்த கொண்டாட்டம் வந்து ஒரு வயிற்றுச்சலை உண்டாக்குதுன்னா நீங்களாம் வயிறு எரிஞ்சே சாவுடா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.